நாட்டில் இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு முறுகலை ஏற்படுத்தி அல்லது இன முறுகல் ஏற்படுவதற்கு தோதான ஏதாவது சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அதனை திரிதூண்டி விட்டு அதன் மூலமாக தங்களுக்கான அரசியல் லாபங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என நினைக்கக்கூடிய தரப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 நாட்களுக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை அல்லது இனமுறுகலை ஏற்படுத்துவதற்கான ஒரு புள்ளியாக இருந்த போதிலும் கூட அதனை பொதுமக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்களும் தமிழர்களும் மிக சாதாரணமாக கடந்து செல்கின்றார்கள். அதற்கான சரியான நெறிமுறைகளோடு கடந்து செல்கின்றார்கள். ஆனால் ஒரு சில தரப்புகள் இதனை திரிதூண்டி விடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் என்ன, எப்படிப்பட்ட இலக்கு இந்த விவகாரத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் பொதுமக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய காணும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பௌத்த சிங்களவர்களினுடைய மிக பிரதானமான பண்டிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வெசாக் நிகழ்வுகள், வெசாக் மத அனுஷ்டானங்கள், வெசாக் கொண்டாட்டங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாளை அடிப்படையாக கொண்டு அலங்கார விளக்குகள் நாடு பூராகவும் தயார் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் இந்த மொத்த நாடும் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மின் விளக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் துரதிர்ஷ்டவசமாக இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வெசாக்கிற்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மின் விளக்கு விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இனம் தெரியாத விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இனம் தெரியாத விசமிகளால் இந்த மின் விளக்கு அல்லது அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காணொளியில் நாங்கள் பேசுகின்ற பொழுது தெரியும். இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெசாக் நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அல்லது சிறப்பிக்கக்கூடிய வகையில் அலங்கார விளக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தின் ஒரு பகுதியிலும் இந்த குறிப்பிட்ட அலங்கார விளக்கு தயார் செய்யப்பட்டு அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த அலங்கார விளக்கு விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமே இல்லை. இலங்கையின் எப்பாகத்திலும் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தங்களினுடைய மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வதற்கும் மத அனுஷ்டானங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்குமான பூரண உரித்துடையவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த அலங்கார விளக்கு சிங்கள பௌத்த மக்களினுடைய இந்த வெசாக் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வகையிலான அல்லது அனுஷ்டிக்கக்கூடிய வகையிலான இந்த அலங்கார விளக்கு வைக்கப்படக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இந்த விசமிகளால் சேதப்படுத்தப்படுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இதற்கு யாரும் அனுமதி அளித்திருக்கப்படவும் கூடாது. இந்த அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டது, மீண்டும் சொல்கின்றேன், இனம் தெரியாதவர்களால் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட சர்ச்சை கருத்துக்கள், பல்வேறுபட்ட சர்ச்சை கருத்துருவாக்கங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக கோப்பாய் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சேதப்படுத்தலை யார் மேற்கொண்டார்கள் என்பது கண்டறியப்பட வேண்டும். அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும், சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த விவகாரம் இப்பொழுது எப்படி விமர்சிக்கப்படுகிறது அல்லது எப்படி கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது என்றால், யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெசாக் நிகழ்வினை கொண்டாடக்கூடிய அனுஷ்டிக்கப்படக்கூடியதிலான இந்த அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டது தமிழர்களால், தமிழ் இளைஞர்களால் அல்லது தமிழ் மாணவர்களால். இவர்கள் சிங்கள மக்கள் இந்த வெசாக் பூரணை தினத்தை கொண்டாடுவதற்கு எதிரான
ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது. இது மிகுந்த கண்டனத்திற்குரிய ஒரு கருத்துருவாக்கமாக இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிப்படையாக சென்று இதனை தங்களுடைய அடையாளங்களோடு சேதப்படுத்தப்பட்டிருந்தால் இவர்களுடைய இந்த நோக்கம் தொடர்பாக கட்டாயம் விமர்சிக்கத்தான் வேண்டும். அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கத்தான் வேண்டும். யாரோ இனம் தெரியாத முகம் தெரியாத ஓரிரு மாணவர்களால் அல்லது யாரோ ஒருவரால் அல்லது ஒரு குழுவால் மேற்கொள்ளப்பட்ட இந்த காடைத்தனமான செயற்பாட்டிற்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அல்லது யாழ்ப்பாணத்தையோ அல்லது வடக்கு கிழக்கிலோ இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சேர்த்து முடிச்சு போடுவது என்பது முட்டாள்தனமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக சென்று பார்த்தால், இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேசுகின்ற தேசிய இன பிரச்சனைக்கும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அபிலாஷைகள் தொடர்பாக குரல் எழுப்புவதற்கும் இந்த அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டதற்கும் சேர்த்து முடிச்சு போடப்படுகிறது. இதனால் இந்த கருத்துருவாக்கங்களை மேற்கொள்பவர்களினுடைய நோக்கம் என்ன என்பது மிக தெளிவாக புலனாகிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த மே மாதம் 18ஆம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தொடர்பான ஒரு அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த அஞ்சலி நிகழ்வில் பங்கெடுத்தவர்கள், இந்த அஞ்சலி நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட சிங்கள அமைப்பை சேர்ந்த நபர்கள் மிக மோசமான செயற்பாடுகளை ஏவிவிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை வீசியிருந்தார்கள். அவர்கள் மீதான தாக்குதலுக்கு முயற்சித்திருந்தார்கள். இது அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்பையும் தங்களையும் அடையாளப்படுத்தி தங்களினுடைய நோக்கத்தையும் தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் மேற்கொண்ட ஒரு எதிர் செயற்பாடாக இருக்கிறது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஆனால் இங்கு அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டது என்பது இனந்தெரியாத யாரோ ஒருவரால் அல்லது யாரோ ஒரு குழுவால் செய்யப்பட்ட ஒன்று. இதற்கும் அதற்கும் நாங்கள் எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்தவே கூடாது. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாய் போலீசார் தீவிரமான விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இந்த அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டதற்கும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினருக்கும் சேர்த்து கூட பல்வேறுபட்ட விமர்சனங்கள், கதைகள், கருத்துருவாக்கங்கள் பரவப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வெசாக் பூரணை நிகழ்வு தொடர்பான இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினருடைய அனுமதியோடும் அவர்களுடைய பங்களிப்போடும் தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு விவகாரம் தான். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் தங்களுடைய மத அனுஷ்டானங்களையும் கொண்டாட்டங்களையும் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனந்தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினராகிய நாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதில் பங்கெடுத்தவர்கள் அல்லது இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மிக துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாக ஒரு அறிக்கை இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் மக்களும் இந்த விவகாரம் தொடர்பாக மிக தெளிவாக இருக்க வேண்டும். இப்படி நடைபெறக்கூடிய நடவடிக்கைகளை மிக சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது எங்களுடைய எதிர்கால பயணத்திற்கு மிகுந்த முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதனை திரிதூண்டி விடுபவர்களுடைய நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் யாரென்றே தெரியாதவர்களின் மூலம் நடத்தப்படுகிறது என்பது தொடர்பாக சரியான புரிதலோடு நாங்கள் செயற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் இந்த யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த
இந்த அலங்கார விளக்கு சேதப்படுத்தப்பட்டது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது எதிர்காலத்தில் நடைபெறவே கூடாது என்பதை பல்கலைக்கழகம் சார்ந்த அதிகாரிகள் அல்லது நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் அல்லது தொடர்பான செய்திகள் அடுத்தடுத்து வருகின்ற பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பாக பேசக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.